அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த டிஇடி இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கு உண்டான ஆன்சர் கீ, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்விகள் 30க்கும் உண்டான ஒரு டென்டேட்டிவ் தற்காலிக விடைக்குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக விடைக்குறிப்பு தான். எனினும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும் விடைக்குறிப்புகளை இறுதியானது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஷின்லாம் நமக்கே தெரியும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறுபடலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட இருக்கலாம். ஸோ எனினும் விடைகள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும் விடைகளே இறுதியானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது உங்களுக்கு இலக்கணமாகவே கேட்டிருந்தாங்க, இலக்கணமாகவே இருந்தது. இலக்கணம் படித்தவர்களுக்கு கொஞ்சம் இது நன்றாகவே இருந்திருக்கும். இப்போது டைரெக்டாக நம்ம கொஷின் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின் போக 31வது கொஷின் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா ஐயாள்கு இன், ஐ ஆள்கு இன் இன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் வேற்றுமை இன், அது கண், அந்த இது வரும். அதனால் வந்து 2 வேற்றுமை உறுப்பு 5 மற்றும் 7 வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இல், ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு ஏற்கனவே தெரியும். மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை உச்சரிக்க ஆகும் எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான். குறியில் பொறுத்த வரைக்கும் 1 மாத்திரை, நெடியில் பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை, ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்தை பொறுத்தவரை அரை மாத்திரை. இல்லை 3 குறியில் இருக்குது கபிலரில், கா பி லா 3மே வந்து பார்த்திங்கன்னா மொதல் 3 எழுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறியில் எழுத்து. அதனால் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 மொத்தம் 3 மார்க்கு, 3 மாத்திரை. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச எழுத்து உங்களுக்கு ஒற்றுக்கு அரை மாத்திரை, அதனால் 3.5 மாத்திரை. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொல். இதை படித்தவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா திரிசொல். அடுத்து வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். வைப்பு என்பது நிலப்பகுதியை குறிக்கும். ஏற்கனவே இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். வைப்பு என்னும் சொல்லின் பொருள் நிலப்பகுதி. அடுத்தது 35வது கேள்வி. இந்த 35ல் வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெற்று புணர்ச்சி. அதாவது நிலைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரெற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரெற்று புணர்ச்சி, ஆப்ஷன் டி. அடுத்தது ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பது இத்தொடரில் சால சிறந்தது என்பது எவ்வகை சொல்னா சால சிறந்தது அப்படிங்கிறது உரிச்சொல். சால, நனி, தவ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல். அதனால் சால சிறந்தது அப்படிங்கிறது உரிச்சொல். அடுத்து ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் இயற்சீர். ஈரசை சீர், இயற்சீர். அடுத்தது உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா. ரா இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரா. அடுத்து உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து, பாயும் இந்த தொடரில் உள்ள வினையச்ச சொற்கள். இந்த வினையச்சம் அப்படிங்கிறது கடைசி எழுத்தை பிரித்தோம்னா ஊழ முடியணும், ஊழ முடிச்சுன்னா வினையச்சம். இது லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதில் எல்லாத்துலேயுமே உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து, பாயும்னு இருக்குது. உருண்டு டூவை பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஊ, தூ வந்து இத்து கூட்டல் ஊ, நெளிந்து அதுலேயும் தூ வந்து இத்து கூட்டல் ஊ. அப்போ ஊழ முடிகிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வினையச்சம். அதனால் உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து இதுதான் சரியான விடை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி ஆப்ஷனில் பாய்ந்து, தவழ்ந்து, உருண்டுன்னு இருக்குது. அதுவுமே எனக்கு வினையச்சம் தான். ஆனால் அந்த பாடலில் பாய்ந்துன்னு இல்லை, பாயும் தான் இருக்குது. அதனால் வந்து பாய்ந்து, தவழ்ந்து, உருண்டு அதுலேயும் ஊ தான் வருது, வினையச்சம் அப்படின்னு கிடையாது. கொஷினில் நம்ம கொடுத்துருக்கிறது பாயும் இருக்குது, ஆனால் இதில் பாய்ந்துன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் விடை கரெக்டாக இருந்தாலும் இந்த தொடரில் இருக்கிற வினைச்சொற்கள் வினையச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து. அடுத்து பல்பல பலவின் பயங்களின் கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று பல இப்பு வரணும். இந்த பல் பல பலவின் இதில் வந்து இப்பு வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுதான் இதுக்குண்டான சரியான விடை. அடுத்தது ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு. நேற்றைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா கா இய இயர் அப்படின்னு முடியணும். ஆடுகளில் டைரெக்டாகவே கா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 42வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார் ஒரு கூற்று. அதுக்கப்புறம் காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும்.
இது வந்து இதுக்கு உண்டான காரணம் சொல்கிறாரு. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூலார் அவர் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து வினைத்தொகை தான், அதனால் கூற்றுக்கு சரி. அதேமாரி வினைத்தொகையானது 3 காலத்தையும் கண்டிப்பாக காட்டும், அதுவும் சரி. அதனால் கூற்றும் காரணமும் சரி, ஆப்ஷன் சி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் 3 காலமும் காட்டுற மாதிரி அது பிரித்தோம் அப்படின்னா ஒரு கட்டளை சொல் ஒரு பெயர் சொல் வரும், அதுவும் உண்டு, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த கூற்றும் காரணமும் சரி என்பதால் இதில் 42வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 43வது கொஷின். இந்த 43வது கொஷினுக்கு பலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியோர் மேல் செல்லும் இடத்து. இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா முரண் சொற்கள் தான். இல்லைனா இந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆப்போசிட் வார்த்தை. வார்த்தை இதில் வந்து பார்த்திங்கன்னா வலியார்ன்னு இருக்குது. வலியார் அப்படிங்கிறது வலிமை மிக்கவர், மெலியார் என்பவர் வலிமை குறைந்தவர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடான சொற்கள். அப்போ வலியார் மெலியார் இதுதான் இதுக்குண்டான முரண் சொற்கள், ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? இடைச்சொல் அப்படிங்கிறது மற்று கூட்டல் ஒன்று மற்றொன்று. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. மற்றொன்று அப்படிங்கிறதா இடைச்சொல். அடுத்த வில்வாள் இலக்கண குறிப்பு. வில்வாள் அப்படிங்கிறது வில்லும் வாளும். இந்த வில்லும் வாளுங்கிறது தான் இதோட பொருள். அந்த வில்லும் வாளும் ரெண்டுக்கு நடுவில் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் தொக்கி வந்திருக்கு, இதனால் உண்மை தொகை. வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணுமை. வில்லும் வாளும் அப்படின்னா எண்ணுமை. மறைஞ்சு வில்வாள்னு இருக்கிறதுனால இது வந்து உண்மை தொகை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். அடுத்து இது ஒரு 46 வந்து இந்த கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ட்விஸ்ட்னால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. புணர்ச்சி ஏற்கனவே 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி 2 இருக்குது. அந்த விகார புணர்ச்சியில் தான் 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். விகார புணர்ச்சியோட 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புணர்ச்சி அப்போ தோன்றல், திரிதல், கெடுதல் 3மே நடக்கும். புதுசாக ஒரு வார்த்தை ஒரு எழுத்து தோன்றும், இல்லைனா மறையும், இல்லைனா வந்து என்ன பண்ணுறோம் கெடும். மறையும், தோன்றல், திரிதல்னால் மாற்றி வரும். இதுதான் வந்து 3ஆக பிரியும் அப்படிங்கிறது சரியான கூற்று தான். அதுக்கு 2வது கூற்று ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு போட்டிருக்காங்க. இந்த ஊருக்கு செல் அப்போ இங்கே கூ வருது. ஐ ஆல் கூங்கிறது 4ஆம் வேற்றுமை. இந்த 4ஆம் வேற்றுமை தொடர் தான் ஊருக்கு செல். ஆனால் அது வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கூற்று 2ங்கிறது தவறு. அதனால் வந்து இதுக்கான விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, ஆப்ஷன் ஏ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஊருக்கு செல்லுங்கிறது 4ஆம் வேற்றுமை தொடர் தான், அதனால் சரி அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அன்றுன்னு போட்டுருங்க, அல்லன்னு சொல்லிட்டாங்க. அல்ல அப்படிங்கிறதுனால இது தவறானது. அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2ஆனது தவறு. இதற்கு உண்டான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 47வது கொஷின். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. நாவாய் அப்படிங்கிறது கப்பல், அதாவது தண்ணியில் ஓடுற கப்பல் நிலத்தில் ஓடாது, நிலத்தில் ஓடுற தேர் கடலில் ஓடாது. அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இவர் சொல்ல வேண்ட விஷயத்தை உவமை மூலம் சொல்லி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி. இதோட விரிவாக்கம் இன்னொரு கொஸ்டினில் இதிலே கேட்டிருக்காங்க. இந்த பிரிது மொழிதல் அணியை பற்றி 2 கேள்வி இடம்பெற்றிருக்கு. இந்த பிரிதி மொழி அணிங்கிறது சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு உவமை மூலம் வெளிப்படையாக சொல்லாமல் சொல்கிறது தான் உங்களுக்கு பிரிது மொழிதல் அணி. இதில் வந்து இதோட விடை பிரிது மொழிதல் அணி. அடுத்து இது ஒரு அருமையான கேள்வி. 48வது கொஸ்டின். 4 வகை பாக்கள் கொடுத்துட்டு அதோட ஓசைகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும். வெண்பா அப்படின்னாலே செப்பலோசை. வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பாங்கிறது உங்களுக்கு அகவல் ஓசை. அப்போ வெண்பா செப்பலோசை அப்படிங்கிறது ஏக்கு வந்து ஆப்ஷன் 4வது ஆப்ஷன். ஏ 4ங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனால் ஈஸியாக 4வது ஆப்ஷன் பி. வேறு எதுவுமே செக் பண்ண வேணாம். நீங்கள் ஏ வந்து 4ங்கிறது பிங்கிற ஆப்ஷன் டேரெக்டாக நீங்கள் பி ஆப்ஷனே போட்டுக்கலாம். வேறு உங்களை வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கேட்கல, அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அதேமாதிரி ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை. ஆசிரியப்பாவோட ஓசை வந்து அகவல் ஓசை. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் B1. ஆனால் B1 பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசைன்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் கரெக்டு. ஃபஸ்ட்டு பிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினில் பேரச்சம். பேரச்சத்தை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. பேரச்சம் அப்படிங்கிறது கடைசி எழுத்தை பிரித்தோம்னா ஆணு முடியணும். அந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கிறப்போ ஆணு முடிச்சுன்னா பேரச்சம், ஊனு முடிஞ்சுன்னா வினையச்சம்னு நிறையா டைம் சொல்லிட்டோம். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்டு பிறந்து அப்படிங்கிறப்ப எல்லாம் ஊழ முடியுது, இடந்தணிங்கிறது அது கிடையாது. அப்போ வளர்ந்த அப்படிங்கிறப்போ அந்த வளர்ந்தல இருக்கிற கடைசி எழுத்து தாவை பிரித்தோம்னா இத்துக்கூட்ட ஆள முடிகிறதுனால அது பேரச்சம். இப்போது இதற்கு விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வளர்ந்த.
அடுத்த 49க்கு அப்புறம் 50வது கேள்வி. 50வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் மயங்கொலி பிழையற்ற தொடர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மயங்கொலி பிழையற்ற தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான பொதுவானது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சியும் இருக்கலாம், டியும் இருக்கலாம். இது கொஞ்சம் என்ன வெட்டி அடிக்குது மின்னல், இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதேமாரி தாளங்கள் கொட்டி கணைக்குதுன்னு இருக்குது. இந்த கணைக்குது வானம் அப்படின்ட்டு இருக்குது. இது 2ல் ஒன்று சியாக இருக்கலாம், டியாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிள் டின்னு போட்டிருக்கோம். சி கூட ஆப்ஷனுக்கு இருக்கலாம். இந்த ஒரு கேள்வி வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு அவங்க கொடுக்குறப்ப பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தெரிநிலை பேரச்ச விகுதிகள். இந்த பேரச்சத்தை பற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஷின் வந்துருச்சு. இந்த பேரச்ச விகுதிகள்னு நான் சொன்னோம். அந்த விகுதி வந்து எப்படி இருக்கும், ஆண் இருக்கும். இந்த உங்களுக்கு வந்து அந்த சொற்களை வந்து பிரிக்கிறது, பிரிப்போம். அந்த பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆண் முடியணும். அப்போ ஆண் முடிஞ்சுன்னா பேரச்ச விகுதி ஆ இருக்குது. ஆவும் ஈயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரச்ச விதிகள். அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த விற்கொடி சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா விற்கொடியை பிரிச்சுன்னா வில் கூட்டல் கொடி. இல்லுங்கிறது இர்ரா மாறி இருக்குது. அப்போ இல்லு இர்ரா எப்படி இருக்குன்னா தெரிஞ்சிருக்கு, அதனால் தெரிதல். இதில் வந்து தெரிதல் புணர்ச்சி இருக்குது. அடுத்து 53வது கேள்வி. 5 இளஞ்சி சாம்பர். அப்போ அது 5ங்கிறது 5, இளஞ்சிங்கிறத வந்து இஞ்சிங்கிறத தான் இளஞ்சின்னு போட்டிருக்காங்க. சாம்பலுங்க தான் சாம்பர்னு போட்டிருக்காங்க. 5ங்கிறப்போ 5ன்னு வரணும். இருக்கிற 3 எழுத்துமே மாறி இருக்குது. அதனால் இது வந்து முற்றுப்போலி. அப்போது முற்றுப்போலி. இளஞ்சியில் வந்து இப்போ இஞ்சின்னு வந்துருக்கணும், அது இளஞ்சின்னு இருக்குது. அதில் வந்து இடையில வந்து ஒரு எழுத்து வந்து தெரிஞ்சிருக்கு, மாறி இருக்குது. அதனால் வந்து இடைப்போலி. சாம்பல் அப்படிங்கிறது சாம்பர்னு போட்டிருக்காங்க. இது வந்து கடைசியில் வரணும், அதனால் கடைப்போலி. அப்போது வந்து முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதுதான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். அதனால் முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படிங்கிறது 4வது ஆப்ஷன். இதுக்கு உண்டான ஆன்சர் முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்து அதுக்கு உண்டான இலக்கண குறிப்பு எல்லாமே ஃபுல்லாகவே இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க. இந்த இலக்கண குறிப்பில் புன்புலம். அந்த புன்புலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்புத்தொகை. ஆப்ஷன் ஏல வந்து 3. ஏல வந்து 3ங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தடவரை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். டிக்கு வந்து 1. அப்போ டிக்கு 1ம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு உரிச்சொல் தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பண்புத்தொகையை தெரிஞ்சாலும் போட்டுக்கலாம். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 55வது கேள்விக்கு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்கு முதலில் வந்து இருக்காது. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் 18. அடுத்து சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக்க. இதுக்கு வந்து வியங்கோல் வினைமுற்று சொற்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே வியங்கோல் வினைமுற்று சொல் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கால முடியுது. இந்த இயரில் முடிஞ்சாலே வியங்கோல் வினைமுற்று சொல்லுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த இதில் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆன்சர் இருக்கணும். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. அப்போ ஆக்குக போக்குக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆக்குக போக்குக. இதுதான் சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள். அடுத்து 57வது கேள்வி. பகாபதம் எத்தனை வகைப்படும்? இந்த பகாபதம் வந்து 4 வகைப்படும். அதாவது பெயர், வினை, உரி, இடை. அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் மாதிரி இந்த பகாபதம் வந்து 4 வகைப்படும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், அதேமாரி உரி பகாபதம் 4 வகைப்படும். இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 58வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது? வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அப்போது ஆப்ஷன் பி ஒரு இது வந்து முற்றச்சம். அதை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கிறது எச்சம். எச்சம்னா எஞ்சி நிற்கிறது, அதை முற்றுப்பெற செய்வது தான் முற்றச்சம். வள்ளி படித்தனல், அதனால் என்ன ஆயிடுச்சு மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. இதுதான் வந்து சரியான விடை 58வது கேள்விக்கு. அடுத்து 59வது கேள்விக்கு பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? முன்னிலை அப்படிங்கிறத முன்னாடி இருக்கிறவங்கள முன்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறது பேர் தான் முன்னிலை. இந்த தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிறது தெரியும். தன்னை பற்றி சொல்கிறது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறது. இன்னொன்று 2 பேர்த்தையும் விட்டுட்டு இன்னொருத்தரை பற்றி சொல்கிறது, அது படற்கை. இப்போ முன்னிலை அப்படிங்கிறது இப்போ பேசினார்கள் அப்படிங்கிறது வேற ஒருத்தரை சொல்கிறது, நீங்கள் அப்படிங்கிறது வேற, சென்றீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முன்னிலை வினை. ஆப்ஷன் பி. இந்த தமிழோட கடைசி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிதி மொழிதல் அணி திரும்ப ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த பிரிதி மொழிதல் அணியோட கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் திரிது மொழிதல் அணி. அப்போ இதற்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதை விட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஇடி பேப்பர் 2க்கு கேட்ட 30 கொஷினுக்கு உண்டான ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இந்த இதில் இருக்குது. இதில் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து வேரி ஆகலாம். மற்றபடி ஒரு 28, 27, 28 கொஷின் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கோம். 1 or 2 கொஷின்ஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து கணிதம், அறிவியல் இதுக்கு உண்டான கீ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கணிதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட் கொஷினாக தான் இருந்தது. ஸோ அதுக்குண்டான விடைகள் சொல்யூஷனோடய பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான், தற்காலிக விடை குறிப்பு தான். இறுதி குறிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும் விடை குறிப்பு தான் சரியான விடை குறிப்பு. சரியான இல்லை, இறுதியான, சரியானது மற்றும் இறுதியான விடை குறிப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.